இலங்கையில் இருக்கக்கூடிய இலக்கு தெரியாது நினைக்கிறோம். சுதந்திரத்துக்கு பின்னால தொழில் சார்ந்த பாரிய திட்டத்தை ஒரு மாஸ்டர் பிளான் உருவாக்குறது யாரும் சொல்றா திருவாளர் ஜி.டி. பொன்னப்பன் அவர்கள். அவருடைய அந்த திட்டத்துல மெயின் சப்ஜெக்ட்ல வந்து கடல் சார்ந்த பொருளாதாரத்தை வளர்த்தல். கடல் சார்ந்த பொருளாதாரத்தை வளர்க்கைக்கு முதல் அந்த கடலோடிக்கு வயது நிறைய வேணும், அவ்வளவுதான் எத்தனை உடனே அந்த அதான் முதல் என்ன செய்யறால் அது இருந்தால் ஒரு வருஷம் வேண்டும். அந்த மாஸ்டர் பிளான் முடிஞ்சது, கடல் மாஸ்டர் பிளான் முடிச்சுட்டு அவர் இனவாத அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து பல முறைச்சாடல் சொல்றதுன்னா அவற்றை வரலாறுகள் எல்லாம் நீங்க இங்கிலாந்துல வேற இதுல வேற மொழிகளே சிங்கள மொழியில பதிவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னேன். ரெண்டாவது பார்த்த வேற கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. ஆனா நான் போராட்ட காலங்களில் இருந்து பல கருத்துக்கள் பழைய மக்களுக்கு அப்படி என்ற கருத்துக்கள் எல்லாம் இது பண்ணது அது ஒரு பக்கம் இருக்கு. நான் சொல்றேன் வெள்ளுமையில கரமன் என்ற சாதித்தொழில் பிடிச்ச ஒரு சம்பளத்தால காடு காடா திறந்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு முதல் 56 வீடுகளை கட்டி கொடுத்தா அந்த 56 வீட்டை அதுல இருக்க பேர் வரையும் குடியமர்த்தத்துக்கு கையெழுத்து போட்டு அந்த திட்டத்தை காசு ஒதுக்கினது அவர்தான். அதே மாதிரி ஜெயராஜ் அவர்கள் இருக்கிறார். புரண்டு வந்த காலத்துல ரெக்ளமேஷன் ஏரியாவில் வந்து மீன்பிடி குடியிருப்புகள் இது பண்றதுக்கான அவருடைய காலத்துல காசு ஒதுக்குறதுக்கு திட்டம் வரைவுகள் உருவாக்குறது அவர். நாமாமுறை இதே மாதிரி பாசூர் இதே மாதிரி என்று கொண்டு வந்தது. இந்த புரண்டு அவர் போட்ட திட்டங்கள் எல்லாம் ஒரு 70-75 ஆண்டுகள் வரைக்கும் சினிமா பண்டாநாயக்கா காலத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது வரலாறு. இது நாட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன யாழ்ப்பாண பின்னணியில் சிங்கப்பூர் மலேசியா உறவுகளையும் கொண்டு வந்த அரசியல்வாதியான ஜி.டி. பொன்னம்பலம் அவர் அந்த பிளான் படி என்ன செய்யறாருன்னா அவர்கள் திட்டத்தில் வந்து என்ன செய்யறாருன்னா கடல் பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி பணம் திரட்டுறது. ஏன்னா அவர் கொஞ்சம் அந்த காலத்துல அத்தாண்டு நாடுகள் படிச்சாலும் தெரிஞ்சபடியா இந்த அட்டை சங்கு நண்டு இதுகளெல்லாம் என்ன மாதிரி தெரியும். அதெல்லாம் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த காலத்துல யாழ்ப்பாணத்தில் கூட்டுறவு இயக்கம் வலுவாக இருந்தது. கூட்டுறவு இயக்கம் மீனவ சமுதாயம் ஆர்கனைஸ் பண்ணப்படாத சங்கங்களாக கத்தோலிக்க கிறிஸ்தவ அமைப்புகளோடு சம்பந்தப்பட்ட சங்கங்கள் இருந்தது. மீன்பிடி சங்கங்கள் உதாரணத்துக்கு குருநகர் முதல் சங்கம் இருந்த மீன்பிடி சங்கங்கள் ஐரிஷ் பாதவையாக இருந்தது தொழில் விளக்கினர். இப்ப இவங்க என்ன செய்யறாருன்னு சொன்னா கோஆபரேட்டிவ்களை உருவாக்கி கோஆபரேட்டிவ்கள் கூடாக அட்டையை சிங்கப்பூர் சந்தைக்கு அனுப்புவதற்கு தனியாருக்கும் கோஆபரேட்டிவ்க்கும் லைசன்ஸ் எடுத்து கொடுத்து அந்த வேலையை ஆரம்பித்தது அவர்தான். அதோட வளர்ச்சி தான் இன்றைக்கு இருக்கு. ஆகவே நாம் ஜி.டி. பொன்னம்பலத்துல பேருங்க எந்த புத்தகத்துக்கு கூப்பிடுறதுக்கு எந்த விதமான ரீதியிலும் நாம் இது பண்ண தேவையில்லை. எல்லா ரீதியிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் ஒடுக்கப்பட்ட தமிழ் தேசிய மக்களுடைய விடுதலை என்ற அந்த பிளாட்ஃபார்ம்ல நானும் அவர்கள் நிற்கிறோம். அரசியல் ரீதியாக உலக பார்வைகள் மாறுபடலாம், ஆனால் ஒடுக்கப்பட்ட தேசிய மக்களுக்காக